அப்பாவுவை சபாநாயகர் பதவியிலிருந்து நீக்க கோரி அதிமுக கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் குரல் மற்றும் டிவிஷன் வாக்கெடுப்பு நடைபெற்ற நிலையில் இரண்டிலும் தோல்வி. நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வியடைந்த நிலையில் சபாநாயகர் இருக்கையில் மீண்டும் அமர்ந்தார் அப்பாவு. தீர்மானத்திற்கு 154 பேர் எதிர்ப்பு, 63 பேர் ஆதரவு. உட்கட்சிக்குள் ஏற்பட்டுள்ள குழப்பத்தை மறைக்கவே சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரப்பட்டுள்ளது. இந்த அரசின் மீது குற்றம் குறை இல்லாததால் இப்படி ஒரு தீர்மானம் கொண்டுவரப்பட்டதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம். சபாநாயகர் அப்பாவு கனிவானவர், அதே நேரத்தில் கண்டிப்பானவர், நேர்மையான கருத்துக்களை ஆணித்தரமாக முன்வைக்கும் பண்பு கொண்டவர் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. சபாநாயகர் மீது வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் குறித்து மட்டுமே தீர்மானத்தின் மீது பேச வேண்டும், கடந்த கால வரலாறுகளை பேசக்கூடாது என்றும் பேரவை விவாதத்தின் போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. சபாநாயகர் மீது எந்தவித தனிப்பட்ட விருப்பு வெறுப்பும் கிடையாது. சபாநாயகராக பொறுப்பேற்ற பிறகு அவர் நடுநிலையோடு செயல்படவில்லை என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. சபாநாயகருக்கு எதிராக எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமார் கொண்டு வந்த தீர்மானத்திற்கு ஓ. பன்னீர்செல்வம், செங்கோட்டையன் உள்ளிட்டோர் ஆதரவு. அரசு கடன் வாங்காமல் இருக்க அமைக்கப்பட்ட குழு செய்த பணிகள் என்னென்ன? பேரவையில் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக குரல் கொடுத்து அமைச்சர் தங்கம் தென்னரசுவுக்கு கேள்வி எழுப்பினார் ஓ. பன்னீர்செல்வம். தலைமைச் செயலகத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடந்த அதிமுக எம்எல்ஏக்களின் ஆலோசனைக் கூட்டம். இரண்டாவது முறையாக கூட்டத்தில் பங்கேற்காமல் செங்கோட்டையன் புறக்கணிப்பு. தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலையை இடைமறித்து கைது செய்த போலீசார். டாஸ்மாக் ஊழல் புகார் தொடர்பாக போராட்டம் நடத்த எழும்பூர் சென்று கொண்டிருந்த நிலையில் பாதி வழியில் கைது. டாஸ்மாக் முறைகேடுக்கு எதிரான போராட்டத்திற்கு செல்ல இருந்த பாஜக மூத்த தலைவர் தமிழிசை கைது. போலீசார் தடுத்து நிறுத்திய போது பாஜகவினருடன் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு. எனக்கு பாதுகாப்பே தேவையில்லைங்க. ஏதோ என்னோட அரணா தொண்டர்கள் இருக்கிறாங்க, ஒரு பிரச்சனை இல்லை, அவங்க ஒன்றும் செய்ய மாட்டாங்க. டாஸ்மாக் முறைகேட்டில் முதல் குற்றவாளி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டது போல முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினும் கைது செய்யப்படுவார் என்றும் அண்ணாமலை பேட்டி. டாஸ்மாக் ஊழலை மக்களிடம் அமலப்படுத்தும் பாஜகவினர் மீது திமுக அரசு வன்முறையை ஏவி வருவதாக எல். முருகன் குற்றச்சாட்டு. ஜனநாயகம் மீது முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு துளியும் நம்பிக்கை இல்லையா என்றும் காட்டம். டாஸ்மாக் முறைகேட்டுக்கு எதிராக பாஜகவினரின் போராட்டத்தை வரவேற்கிறோம். அனைத்து மதுபான கடைகளும் மூடப்பட வேண்டும் என்பதே விசிகவின் நிலைப்பாடு என்றும் திருமாவளவன் பேட்டி. டாஸ்மாக் முறைகேடு குற்றச்சாட்டை சுட்டிக்காட்டி தலைமைச் செயலகம் எதிரே பாஜகவினர் போராட்டத்தில் ஈடுபட்ட பாஜகவினர் கைது. அமைச்சர்கள் பெரிய கருப்பன், சிவசங்கர் மீதான வழக்குகள் தள்ளுபடி. சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தமிழக வெற்றிக் கழகத்திலிருந்து ஆஜவ் அர்ஜுனா இடைநீக்கம் செய்யப்பட்டதாக வெளியான செய்திக்கு தாவேக மறுப்பு. பொய்யான செய்தி என்றும் துணை பொதுச் செயலாளர் சிடிஆர் நிர்மல்குமார் விளக்கம்.
புதுச்சேரி விமான நிலைய விரிவாக்கத்திற்கு தமிழக அரசு நிலம் கொடுக்க வேண்டும். நிலம் கொடுக்க தமிழக முதலமைச்சர் மனது வைக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் ரங்கசாமி வலியுறுத்தல். சென்னை தேனாம்பேட்டையில் கல்லூரி விடுதியில் இருந்து குதித்த மாணவி உயிரிழப்பு. அக்காவின் பிரிவை தாங்க முடியாததால் உயிரை மாய்த்துக் கொண்ட சோகம். கேரள மாநிலம் இடுக்கியில் மயக்க ஊசி செலுத்தப்பட்ட புலி உயிரிழப்பு. வனத்துறையின் அலட்சியத்தால் புலி உயிரிழந்ததாக வனவிலங்கு ஆர்வலர்கள் குற்றச்சாட்டு. பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2ஆம் நாடாளுமன்ற அமர்வு தொடக்கம். மணிப்பூர் பட்ஜெட் உள்ளிட்ட பிரச்சினைகளை எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டம். நியூசிலாந்து பிரதமர் கிறிஸ்டோபர் லக்ஷனுடன் பிரதமர் மோடி இருதரப்பு பேச்சுவார்த்தை. பல்வேறு இருதரப்பு ஒப்பந்தங்கள் தொடர்பாக பேச்சுவார்த்தை என தகவல். மத்திய கிழக்கு பதற்றங்களுக்கு மத்தியில் ஐநா எந்த சீர்திருத்தமும் இன்றி செயல்படுகிறது. பிரதமர் நரேந்திர மோடி விமர்சனம். அமெரிக்க நுண்ணறிவு பிரிவு இயக்குநர் துளசியுடன் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் சந்திப்பு. பல்வேறு பாதுகாப்பு விவகாரங்கள் தொடர்பாக முக்கிய ஆலோசனை. இந்துக்கள் உள்ளிட்ட சிறுபான்மையினர் மீது அமெரிக்காவில் தாக்குதல் அதிகரிப்பு கவலை அளிக்கிறது. அமெரிக்க நுண்ணறிவு பிரிவு தலைவர் துளசி கப்பர்ட் கருத்து. தடை செய்யப்பட்ட 67 அமைப்புகளின் புதிய பட்டியலை வெளியிட்ட மத்திய அரசு. தடை செய்யப்பட்ட பட்டியலில் இடம்பெற்ற லஷ்கர்-இ-தொய்பா, மாவோயிஸ்டுகள், தமிழ் ஈழ விடுதலை புலிகள் அமைப்பு. ஆந்திராவின் அனகப்பள்ளியில் அதிக சுமையுடன் சென்ற சரக்கு ரயில். தண்டவாளம் சேதமடைந்ததால் அனகப்பள்ளி விசாகப்பட்டினம் பாதையில் ரயில்கள் சேவை பாதிப்பு. ஏமனில் அமெரிக்க படையினரின் தாக்குதல் தொடர்ந்து தீவிரம். பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என அச்சம். நாளை பூமிக்கு திரும்புகிறார் இந்திய வம்சாவளி விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ். அமெரிக்காவின் புளோரிடா கடற்கரை அருகே புச் வில்மோருடன் வந்தடைகிறார். அருண்குமார் இயக்கத்தில் விக்ரம் துஷாரா நடித்த வீரதீர சூரன் 2 படம் 20ஆம் தேதி சென்னையில் இசை வெளியீட்டு விழா என அறிவிப்பு. குமுதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ். மின் நுகர்வோர் சேவை மையம். மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 9497 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.